Hello friends, welcome to malathi samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மீதமான இட்லியை வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு 5 இட்லி எடுத்துர்க்கேன். காலையில செஞ்ச இட்லி 5 இட்லி எடுத்துர்க்கேன். செய்யிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. அப்ப கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ எல்லா இட்லியிலயும் இது போல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இட்லி எல்லாம் கட் பண்ணி ரெடியா இருக்கு. இப்போ இது ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்துறலாங்க. ஆயில நல்லா மிதமான தீயில வச்சிருங்க. ஆயில் வந்து பொரிக்கும்போது கம்மியா எண்ணெய் சேர்த்துக்கங்க. அதிகமா சேர்க்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2 நிமிஷம் போல வச்சு நல்லா செவந்து வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துறலாங்க. இப்போ பாருங்க நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இருக்கிற இட்லியில இது போல பொரிச்சு எடுத்துறலாம். அதே நேரத்துல கலர் ரொம்ப மாற கூடாது. இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. அப்ப சரியா இருக்கும். இப்போ எல்லா இட்லியும் இது போல பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இதுக்கு ஒரு மசாலா பாத்திரலாங்க. நல்ல முறுமுறுப்பா வந்திருக்கு. இப்போ நம்ம பொரிச்ச எண்ணெயில இருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துர்க்கேன். பொரிச்ச எண்ணெயில இருந்து எடுத்துக்கங்க. அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு பொடியா நறுக்குன பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பூண்டு நல்லா வதங்குனதும் ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துர்க்கேன். அதுல சேர்த்துறலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கி வந்தா போதும். இப்போ காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்குனதும் ஒரே ஒரு கொடை மிளகாய் எடுத்துர்க்கேன். இது போல பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கங்க. இதையும் 1 நிமிஷம் போல பிரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இப்போ மீடியம் சைஸ் ஒரு தக்காளி எடுத்துர்க்கேன். இது போல நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கங்க. டைரக்டா சேர்க்க வேண்டாம். அரைச்சிட்டு சேர்க்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ தக்காளியோட வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கங்க. ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். காரம் மட்டும் பார்த்து சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க. இதெல்லாம் 1 நிமிஷம் நல்லா வதக்குனதும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்குனதும் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க. தண்ணி வந்து அதிகமா ஊத்த வேண்டாம். இது நல்லா கொதிச்சி நல்லா திக்கா வந்திருக்கு பாருங்க. இந்த டைம்ல நம்ம பொரிச்சு வச்சிருக்க இட்லி இதல சேர்த்துறலாங்க. இட்லியை சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல வச்சிரலாம். ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம். இப்போ பாருங்க 1 நிமிஷத்துல நல்லா ரெடி ஆயிடுச்சு. இட்லி நல்லா சாஃப்ட்டா இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும். பொடியா நறுக்குன கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிருங்க. நம்மளுடைய இட்லி மஞ்சூரியன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு फ्रेंड्स. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. காலையில இட்லி மீதுச்சுனா குயிக்கா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணிரலாம். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். வீட்ல இருக்க பொருளே முடிச்சிரலாம். இப்போ காட்றேன் பாருங்க. நல்லா சாஃப்ட்டாவும் நல்லா கிறிஸ்பியாவும் இருக்கும். இந்த மலைக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டீங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. Thank you.